வெளிப்படைத்தன்மையோடு கட்சி உறுப்பினர்களுக்கு கடந்த சில நாட்களாக கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிற பல விடயங்களை தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை ஐயா வெளிப்படுத்தியமைக்காக அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது எங்களுடைய கட்சியினுடைய ஒரு சிறப்பியல்பு. ஒரு கூட்டத்தை கேட்டுவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு கதை தெரிய வழியில் வந்தவுடனே காலவரை ரிப்பீட் போட்டு விட்டோம் என்று சொல்லுவதும், அந்த கட்சியில் இன்னொருவர் இல்லை அப்படி நடக்க இல்லை பத்திரிகை போய் சொல்கிறது என்று சொல்லுவதும், இன்றைக்கு பின்னேரம் ஸ்பாட்லைட் பார்த்தா தெரியும் கேட்டவர் சொல்கிறார், அதை என்ன ஃபோன் நான் ஃபோனில் காய்க்கிறேன், இல்லை தவறு நான் கோட்டாவை அப்படியே ஃபோனில் காய்க்கிறேன் என்று சொல்கிறது இன்றைக்கு பின்னேரம் வரப்போகுது. அப்படியாக ஒழிச்சு மறைச்சு எந்த விளையாட்டும் இந்த கட்சிக்குள்ளே நடைபெறுவதில்லை. ஆகையினாலே தெளிவாக நிலைப்பாடுகளை வெளிப்படுத்திய ஐயாவுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நேற்று முன்தினம் அவர்தான் ஒரு உரையாடலில் சொன்னார், பொலிட்டிக்ஸ் இஸ் அபவுட் பவர் என்று சொன்னார். அரசியல் என்பது அதிகாரத்தை பற்றியது. நான் இதை பற்றி யோசித்தேன். எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டது எதற்காக? சமஷ்டி அடிப்படையிலே எங்களுடைய மக்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி எங்களுடைய கட்சி. அதிகாரத்தை பற்றியது. ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் உருவாகினதே ஆட்சி அதிகாரங்கள், அரசியல் அதிகாரங்கள் எங்களுடைய மக்களுடைய கைக்கு வர வேண்டும் என்பதற்காக. அதற்காகவே தான் நாங்கள் சகல தேர்தல்களை போட்டிருக்கிறோம். 56ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்கள் மிக பிரதானமாக தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருப்பது இலங்கை தமிழரசு கட்சியிடத்திலே மட்டும்தான். ஆனால் அதற்காக மற்ற கட்சிகளை நாங்கள் புறப்படுவதில்லை. மக்கள் ஆணை கொடுக்கிற போது பெரும்பான்மையாக ஒரு கட்சிக்கு ஆதரவை கொடுப்பார்கள், மற்ற கட்சிகளுக்கும் வாக்குகள் செல்லும். சென்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த கையோடு நடத்தப்பட்ட பத்திரிகையாளர் மாநாட்டிலே என்னிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் மக்களுடைய ஆணைக்கு நாங்கள் தலை வழங்குகிறோம். மக்கள் தவறாக வாக்களிச்சிட்டோமானலாம் கேட்கப்பட்டது. மக்கள் தவறு விடுறதில்லை, மக்கள் தவறு விடுறதில்லை. அது என்பிபிக்கு வாக்கு போயிருந்தாலும் அது மக்களுடைய தீர்ப்பு, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக மாறி மாறி வருகிற இலங்கை அரசாங்கங்களுக்கு நாங்கள் சொல்லுகிற ஒரு கருத்து இதுதான், நீங்கள் மக்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள். 56ஆம் ஆண்டில் இன்று வரைக்கும் ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிற ஜனநாயக தீர்ப்பை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள் இல்லை. அது தவறு. மக்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும், அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறவர்கள் நாங்கள். அதை அரசாங்கத்துக்கு மட்டும் நாங்கள் கூறவில்லை, உள்ளாட்சி சபை தேர்தல்களிலேயும் கூட மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள் கூறுகிறோம். மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பை மதியுங்கள். ஒரு குறித்த சபையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் கூடுதலான மக்கள் ஆதரவு இருக்குமாக இருந்தால் அந்த ஜனநாயக தீர்ப்பை மதித்து இலங்கை தமிழரசு கட்சி அந்த சபையிலே நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் ஜனநாயகவாதிகளாக இருந்தால் அதை ஏற்று நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். இதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? இதை சொல்றதுக்கு என்ன சங்கடம்? 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த பிறகு இப்ப எல்லாரும் அந்த பேப்பர் கட்டிங்கெல்லாம் எடுத்து போடுறதால ஞாபகம் வருது. காலை கதிர் பத்திரிகை முன்பக்கத்திலே ஒரு நாள் பிரசுரம், இபிடிபியிடம் மண்டியிட்டது தமிழரசு, டக்ளஸிடம் மாவை பேச்சு, ரெமடியஸுடன் சுமந்திரன் பேச்சு. 2018 நடந்ததாங்க. அடுத்த நாள் காலைக்கதிரை நான் எடுத்து பார்த்தேன். அடுத்த நாள் காலைக்கதிரை முன் பக்கத்தில் இருக்குது. நான் சொல்லியிருப்பேன், எவரிடமும் நாங்கள் மண்டியிடவில்லை, நியாயத்தையே எடுத்து கூறினோம். என்ன நியாயம்? ஒரு சபையில் எங்களுக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருந்தால் அங்கே நாங்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கு உரித்துடையவர்கள். அதான் ஜனநாயக தீர்ப்பு.
மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இது 2018 நாங்கள் சொன்ன ஒரு கோட்பாடு. இந்த தடவையும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிந்த கையோடு நான் வெளிப்படையாக சொன்னேன், எங்களுடைய கட்சி அரசியல் குழுவும் அந்த தீர்மானத்தை எடுத்து அறிவித்தது. எங்கெங்கே எங்களுடைய கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே மற்றவர்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். ஏன் இந்த ஆதரவளிக்க வேண்டும்? இந்த தேர்தல் முறையிலே இருக்கிற ஒரு குறைபாடு. அறுதி பெரும்பான்மை எடுப்பது கஷ்டம். அது தேர்தல் முறையிலே ஆனபடினால்தான் மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பளியுங்கள். சபைகளை நிர்வகிப்பதிலே யாருக்கு கூடுதலான அங்கீகாரம் இருக்கிறதோ அந்த கட்சிக்கு ஆதரவளியுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நியாயம் இருக்கிறது, அந்த நியாயத்தை சொல்லுகிறோம், பகிரங்கமாகவும் சொல்லுகிறோம், கட்சிகளை சந்தித்து சொல்லுகிறோம். பகிரங்கமாக சொல்லி இருக்கிறோம். பகிரங்கமாக சொன்ன பிறகு இப்ப நேற்றைய தினம் மன்னாரிலே நாங்கள் இப்படியான நிகழ்வு நடந்த போது மன்னார் மாந்தை மேற்கு சபையிலே எங்களுக்கு 5 உறுப்பினர்கள், சங்க சின்னத்திலே போட்டிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு 4 உறுப்பினர்கள். நான் அங்கே இருந்த எல்லா இடத்துலையும் கேட்டேன், நாங்கள் ஒரு அணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டு இருந்தால் 9 ஆசனங்கள் கிடைத்திருக்குமா? எல்லாருமே சொன்னாங்க கடைசி வரையும் கிடைச்சிருக்காங்க. கடைசி வரையும் கிடைச்சிருக்காங்க. 9 ஆசனம் கடைசி வரையும் கிடைச்சிருக்காங்க. மிஞ்சி போனா 7 ஆசனம் கிடைச்சிருக்கும் சொன்னாங்க. 5 கிடைச்சிருக்கும், 6 கிடைச்சிருக்கும், சில 7 சில கிடைச்சிருக்கும். அதுவும் அமைச்சர். தேர்தல் முறை அப்படியானது. ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னோம், ஆரம்ப தேர்தல் முறை முதல்லே நாங்கள் சொன்னோம், இது கூட்டணி அமைச்சு ஆட்சி பிடிக்கிறது இல்லை. பலருக்கு இந்த வித்தியாசங்கள் விளங்குது இல்லை. கூட்டு சேர்ந்து ஒருவர் ஆட்சி அமைக்க இல்லை. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஒருவருடைய கூட்டு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்க இல்லை. சில சபைகளில் அப்படியான ஒழுங்குமுறைகள் வருகிறது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோட நாங்கள் எழுத்தில் ஒரு கைச்சாத்திருக்கோம். திருவண்ணாமலையிலே, மூதூர்லையும் தமிழாவில் குச்சவெளியிலையும் நாங்கள் ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதாக. 2லையும் 60% மேல முஸ்லிம் மக்கள், 2 இடத்துலையும். ஆனாலும் குச்சவெளியில் அவர்களுக்கு முதல் 2 வருடங்கள், ஆனால் மூதூர்ல எங்களுக்கு முதல் 2 வருடங்கள் கைச்சாத்திரப்பட்டு பகிரங்கமாக அறிவித்தோம். வவுனியாவில் ஏற்பட்ட சில ஒழுங்குமுறைகள் அறிவித்திருக்கிறோம். அதுதான் கூட்டாக, அது சில இடங்கள்ல செய்யப்பட்ட ஒழுங்குமுறைகள். மற்ற இடங்கள்ல அப்படி எந்த ஒழுங்குமுறையும் வர இல்லை. நாங்கள் சொல்லுவது, எங்களுக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிற இடங்களிலே, அதிகூடிய ஆசனங்கள் கொடுக்கப்பட்ட இடங்களிலே நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவாக செயற்படுங்கள். அவ்வளவுதான். அது ஒரு நியாயத்தை எடுத்து சொல்லுவது, ஜனநாயக தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு கருத்து. அவ்வளவுதான் நடந்திருக்கு. இனி நாங்கள் அதிகாரம் மக்களுடைய கைக்கு அதிகாரம் வர வேண்டும் என்று சொல்லுகிற கட்சி, தேர்தல் அதற்காக போட்டியிடுகிற கட்சி. ஐயா கேட்டார், யாராவது தோக்க வேணும்னு போட்டிட்டீங்களா? யாராவது தோக்குறதுக்கு போட்டிட்டீங்களா? யாராவது இந்த சபையில நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம், நாங்கள் எதிர்கட்சியில் இருக்க போறோம்னு சொல்லி போட்டிட்டீங்களா? அப்படி என்னாச்சும் போட்டிருக்கீங்களா? இல்லை. நிர்வாகத்தை எங்களுடைய கையில் எடுப்பதற்காக தானே போட்டிட்டீங்க. அப்ப தேர்தல் முறையில் இருக்கிற ஒரு குளறுபடி காரணமாக, ஆனாலும் எங்களுக்குத்தான் மக்கள் ஆதரவு, மக்களுடைய ஆணை இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அதற்கான ஒழுங்குகளை செய்வோம். சந்திப்புகள் சம்பந்தமாக சில உணர்வுபூர்வமான விஷயங்கள் இருக்கு, நாங்கள் அதை மதிக்கிறோம், நாங்கள் அதை புறந்தள்ள இல்லை. ஐயா சொன்னார், அப்படியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் வீடு வீடாக போய் சந்திச்சார். எங்களோட கட்சிக்குள்ள கொஞ்சம் விசனம் இருந்தது. நாங்கள் சொன்னாங்க, நீங்கள் அது கூட தனிப்பட்ட எண்ணமாக இருக்கலாம், யார்கிட்ட விட்டே நான் போவேன், எனக்கு அதில் அப்படி கர்வம் கிடையாது, அது சரி, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் சில பேர் சொன்னோம், அப்படி இருந்தாலும் நீங்கள் தமிழரசு கட்சியில தலைவர் சும்மா
சிலர் சிலரைன்னு சொல்கிறது போல மற்றவர்களை போய் சந்திக்கிறது, அப்படி நீங்களா போய் சந்திக்கிறது கட்சிக்கு ஒரு ஆந்திரமாக இருக்குன்றது நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஆனால் அவர் சொன்னாங்க அப்படி இல்லை, நான் சந்திக்க கேட்டால் நான் அங்கே தான் போகணும். சந்திச்சுக்கிறார். கஜேந்திரகுமார் நாங்கள் சந்திப்பு கேட்ட போது கஜேந்திரகுமார் வீட்டில் தான் அவனும் செய்யப்பட்டது. நாங்கள் கேட்டபடியே மற்ற வீட்டில் அவனும் செய்யப்பட்டது. நானும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. எனக்கு தெரியும் அவர்கிட்ட எண்ணம். நானும் மற்ற வீட்டுக்கு போகிறது தான் முதல் ஓமன்னு சொல்லியிருந்தேன். நான் அது இடையில இருந்த தும்புக்கட்ட கதை என்ன சொல்லிட்டேன். தும்புக்கட்ட கதை சொன்னதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அவர் என்ன தும்புக்கட்டைன்னு சொல்லல தானே. அவர் சொன்னது தன்னுடைய கட்சியிலிருந்து முதலமைச்சராக நிப்பாட்ட போறால் தும்புக்கட்டையா இருக்க மாட்டோம். நாங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த நாள் வருகிற போது யார் இந்த தும்புக்கட்டை என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம் யார் அந்த தும்புக்கட்டைன்னு. அது அவரே சொல்லியிருக்கார் தண்டை கட்சிக்காரங்களை பற்றி. எல்லாம் தண்டை கட்சி சார்பில் நிப்பாட்ட போறால் ஒரு தும்புக்கட்டையாக இருக்கும் என்று முன்னறிவித்தல் கொடுத்துருக்காரு. அப்படியே அது என்ன இலக்காரமாக சொன்ன ஒரு விஷயமா நான் பார்க்கவே இல்லை. ஆனால் கட்சியில் எங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு. பலர் எனக்கு சொன்னாலும் ஐயா எப்படி சொன்னா அப்புறம் ஒரு பத்திரிகை எழுதியது என்ன சுமந்திரனுக்கு மானம் ரோசம் சூடு எதுவும் இருந்தால் போவாரா சந்திப்புக்கு. அப்படியான ஒரு விஷயமே இல்லை. நான் சந்திப்புக்கு போனேன். ஆனால் ஐயாட்ட சொன்னேன் கட்சிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு இருக்குது, அப்படியே நாங்கள் சந்திக்கிற இடத்தை மாற்றுவோம் ஐயான்னு சொன்னார். அப்போ சொன்னார் சரி. அவருக்கு சொன்னால் அவர் சொன்னார் ஓமா சரி சரிதான், இடத்தை மாற்றுறோம். அப்போ அது சந்திக்கிற இடம் சம்பந்தமான விஷயத்தில் சில வேளையில் மக்களுக்கு ஒரு உணர்வுமான அங்கலாய்ப்புகள் இருக்கலாம். நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம். நாங்கள் மதிக்கிறோம். அதால் யாருக்கும் சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சங்கடங்கள் ஏற்படலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். ஒருவரோடும் நாங்கள் கூட்டாட்சி அமைக்கவில்லை. இது பொய்யான ஒரு பிரச்சாரம். இவரோட கூட்டுச்சது அவரோட கூட்டுச்சது அவரோட கூட்டுச்சேரல. மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு அரசியல் கட்சி. அந்த அதிகாரத்துக்கு எங்களை நியமிப்பதாக மக்கள் தீர்ப்பளித்த பிறகு அதுக்கு குறுக்க ஒருவர் வர வேணாம் என்று அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம். தங்களால் வர முடியாது, எங்களை விட தங்களுக்கு ஆசனங்கள் குறைய ஆனபடியா இன்னொருவரோட சேர்ந்து அணி சேர்ந்து போட்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட என்று காட்டுற இந்த பம்மாத்து வேலையை செய்ய முடியாது. உங்களுக்கு நாங்கள் கொடுக்க ஒரு எச்சரிக்கை. நீங்களாகவே தானே சொன்ன, நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களுக்கு தான் சபையில கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் என்று அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக பகிரங்கமாக சொன்னவர்கள், கட்சி என்று சொன்னவர்கள். ஐயா நேரே சொன்னார் ஒருமையில கட்சி, எந்த கட்சிக்கு கூடுதலான உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னவர்கள் திடீரென்று கொஞ்ச நாளையில கட்சி என்று சொல்லப்பட்டு அணி இருக்கிற உதிரிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட எப்படி அணி. மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கலையே. மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த 11 அந்த பாவம் அந்த உடவையாளர் படம் எடுக்கிறது பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். அந்த அளவு நீட்டுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த அணி பனோராமால தான் எடுத்திருக்கலாம். அவ்வளவு பேரும் சேர்ந்து நின்றா தானே தமிழர் சார் சவால் படிக்கணும். மொத்தமான ரோசம் அவங்களுக்கு தான் இல்லை. நாங்கள் அணி என்று சொல்லி கொண்டு வந்து தனி கட்சியை வீழ்த்துறதுக்கு அணி சேர்ந்து இருக்கிற கூட்டம் அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறார். இது சரி வராது. மக்களுடைய ஆணையை மீறுகிறவர்கள் நீங்கள் அப்படியாக செயற்பட்டார். வெளியில சொல்றது மக்களுடைய ஆணைக்கு மதிப்பளிக்கிற வேண்டும். ஆனால் செய்கிறது இப்படியான திறமறைவில இருட்டுல போய் சந்திக்கிறது, பிடிபட்ட ஒண்ணு இல்லை நான் சந்திக்கல என்று சொல்றது, கண்ட எல்லாரையும் கூட்டி வச்சுக்கொண்டு அணி சேர்த்துக்கு வச்சு இப்படி பெரிய நீட்டுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழரசுக்கு விழுத்துறம் பாருங்கன்னு சொல்றது, இது ஒன்றும் சரி வராது. ஒன்றுமே சரி வராது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 17 சபைகள் இருக்குது. இல்லை 1-2 எங்களுக்கு அதுக்குரிய எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு அதை மறுதளிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படுகிற காரணத்தினால
17 சபைகளையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதற்கான முயற்சியில நீங்கள் செய்ய வேண்டும். இது எவருக்கும் விட்டுக் கொடுக்கிறதோ, அவரோட கூட்டு சேர்றதோ, கழிக்கிறதோ, கூட்டுறதோ, பெருக்கிறதோ, பிரிக்கிறதோ இல்லை. மக்கள் ஆணை இலங்கை தமிழரசு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடவை தேசிய மக்கள் சக்தியை விட கூடுதலாக ஒரு சின்ன தவறு பாராளுமன்றத்தில் அதை உடனடியாக மக்கள் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. மற்றவர்களால் முடியலையே. அந்த அணி இந்த அணி அவர்களால் முடியலையே. தேசிய மக்கள் சக்தியை மேவி வர உங்களால முடியலையே. அதை செய்தது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். ஆகவே இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களை, தமிழ் தேசியத்தை நிமிர வைத்திருக்கிற கட்சி, ஒரே கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. நாங்கள் அப்படியாக மக்களுடைய அந்தானையை பெற்ற நாங்கள் எல்லா சபைகளிலேயும் நிர்வாகத்தை அமைப்பதற்கு உரித்துடையவர்கள். அதற்கு குறுக்க எவரும் வர வேண்டாம் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.